உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து லொகேஷன் ஷேர் பண்ணிட்டோம். சார் வந்துருவார்ல. ஐயோ சார் எப்படியா வந்துடணும். எமர்ஜென்சின்னு சொன்னா கண்டிப்பா வருவாரு. அதான் எமர்ஜென்சின்னு சொன்னோம். கடவுளே சீக்கிரம் வந்துட்டோம். சாருக்கு இந்த பொண்ணு பிடிச்சிடணும். 2 பேருக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கணும். ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேண்டாம், ஃபோன் பண்ணா ரொம்ப எமர்ஜென்சிங்கிற காரை வேகமா ஓட்டிட்டு வருவாரு. சார் நல்ல ட்ரெஸ் தானே போட்டுருப்பாரு. அவருக்கு என்ன எந்த நேரமும் கோட் சூட்டோடி தானே இருப்பாரு. பிரச்சனை இல்ல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வருவாரு, இல்லாட்டா ஃபோன் பண்ணலாம். அப்பாட சார் வந்துட்டாரு. 100 ஆயிடுச்சு சாருக்கு. காயோ என்ன பிரச்சனை? எமர்ஜென்சி சீக்கிரமே வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நானும் போட்டதுதான் போட்டபடி அப்படி போட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை? வீட்டுல இருந்து பிரச்சனையா? தம்பி ஒய்ஃபுக்கு என்ன சொல்லு? ஐயோ கூல் டவுன் சார். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இந்த சின்ன வயசுல இவ்வளவு டென்ஷன் பண்ணக்கூடாது. டாக்டர் வேற அன்னைக்கே சொல்லியிருக்காங்கல்ல, ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல சார், ரிலாக்ஸ். அங்க எமர்ஜென்சின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க ரிலாக்ஸ் சொல்லிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை சொல்லு காயோ. சார் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குல்ல, பேசாம என் கூட வாங்க. அங்க வாங்க சார், அங்க போய் சொல்றேன். காயத்ரி நம்ம எங்க வந்திருக்கோம்? இது உன்னோட சொந்தக்காரங்க வீடா? என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்லாம நீ பாட்டு கூட்டிட்டு இருக்கேன். இது யாருக்கு வீடு? வாங்க தம்பி, வாமா காயத்ரி வாங்க. நல்லா இருக்கீங்களா? இரிமா இரி, இந்த அப்ப கூட்டிட்டு வரேன். ரெடி ஆயிட்டா பொண்ணு. சார் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு. உங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருங்க சார், உங்களுக்கே புரியும். காயோ நீ நல்லது பண்ணுவேன்னு தெரியும். இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு புரியல. அதான் கேக்குறேன். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? உன்னோட சொந்தக்காரங்களா இல்ல வேற ஏதாவது விஷயத்துக்காக வந்திருக்கோமா? என்ன ஏதுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். என்ன நல்லது பண்ண போறா அதை சொல்லு முதல்ல. ஐயோ ஏன் சார், கொஞ்ச நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல விட மாட்டீங்களே சார். உங்களுக்கு பொண்ணு பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா ரொம்ப நல்ல பொண்ணு சார். நல்லா படிச்சிருக்கு. ஆனா வேலைக்கு எதுவும் போகல. புடவை தான், வீட்டுல கூட புடவை தான் கட்டுனா பாத்துக்கோங்க. இந்த காலத்துல எந்த பொண்ணுங்க புடவை கட்டுது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே கட்டுது. இந்த பொண்ணு அப்படி இல்ல, வீட்டுல எந்த நேரம் புடவை தான் கட்டிருக்குமா. உங்களுக்கு தான் புடவை கட்டுறது பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்குமே சார். நான் கொண்டு போய் எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. நானே உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நீங்க அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசினாலும் உங்களுக்கும் தெரியும். அதான் வந்துட்டு இருக்காங்க போல. பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி உங்களை பத்தி பாத்திருக்கோம், யூடியூப்ல பேப்பர்ல எல்லாம் முன்னாடி அவார்டு வாங்கின போட்டோலாம் இருந்துச்சு, பார்த்தோம். உங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டால எல்லாம். புரோக்கர் மூலமா தான் எனக்கு இந்த காயத்ரி பொண்ணையும் தெரியும். இந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, நான் உங்க ஆஃபீஸ் தான் வேலை பார்க்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. என் பொண்ணு எம்சிஏ படிச்சிருக்கா. படிச்சிருந்தாலும் நாங்க வேலைக்கெல்லாம் எதுவும் விடல. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. படிச்சிருக்கா. அவருக்கு வீட்டுல இருந்து எதனாலும் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன். டெய்லரிங் பண்ணுவா, ஆரி ஒர்க் பண்ணுவா. டெய்லி குறைஞ்சது 20,000 சம்பாதிப்பா ஆரி ஒர்க்கே. நல்ல டெய்லரிங், நல்ல தப்பா பார்த்துடுங்க. நான் கொஞ்சம் பேசலாமா? என் பேரு திவ்யா. அப்பா பிறந்திருந்தே வெளிநாடு தான். அம்மாவும் நானும் தான் அங்கே இருக்கோம். பொண்ணுங்கன்னா வீட்டில இருந்தும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. படிக்க வேலை இல்லாட்டாலும் நமக்கு திறமை இருக்கிறத வெளியே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வீட்டுல இருந்து எல்லாமே ஆன்லைன்ல ஆரி ஒர்க்லாம் கத்துக்கிட்டேன். இப்போ தினமும் 15-20,000 ரூபாய்க்கு நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா பெண்கள் எப்பவுமே வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். எப்பவுமே ஒரு தொழில் பண்ணணும், மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். ஐயோ திவ்யா, நீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாது. எல்லா விஷயமும் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், 4 பேர்ட்ட பேசி பழகணும், பிசினஸ் கத்துக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டிங். அதனால உங்களுக்கும் அவருக்கும் நல்லா ஒத்து போகும். இந்த காயுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஷோல் எப்படி பண்ணுவானா கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலையே. எமர்ஜென்சி சொன்னனால ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சு ஓடி வந்தா பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க வந்து இப்ப எப்படி தப்பிக்கிறதுக்கு? இந்த பேக்குக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? இன்டெரக்டா கூட சொல்லியாச்சு பொண்ண மாதிரி பொண்ணு. இது கூடவா புரியல? பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கால. ஷோ எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சார் கோவப்படாதீங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு சூப்பரா இருக்குல்ல சார்? என்ன மாதிரி இருக்கு? ஹேர் கட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஹேர் நல்லா வளர்ந்தா சூப்பரா இருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த ஜோடி சார். சார் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கோங்க சார் ப்ளீஸ். அதெல்லாம் என்னால முடியாது காயு. இங்க பாருங்க, இந்த பொண்ணு தெரியாம எனக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டா. எனக்கு பொண்ணு பாக்குறனும் கல்யாணம் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு எதுவுமே இல்ல. நான் ஏற்கனவே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியாம பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டா. சாரிங்க, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். எனக்கு தெரிஞ்ச சத்தியமா நான் வந்திருக்க மாட்டேன். அவங்க ரிலேட்டிவ் வீடுன்னு நினைச்சா நான் வந்தேன். சாரி. என்ன மழை? பங்குனி மாசம் இப்படி ஒரு மழையா? ரூமே ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஆமா பிரியா எங்க காணும்? நம்ம கூட தானே சாப்பிட்டா. ஆனுவல் எக்ஸாம் வேற நடந்துருக்கு. குழந்தைங்களுக்கு தான் லீவு, நமக்கு எங்க லீவு? பேப்பர் வேல்யூஷன் அப்படி இப்படின்னு அனுப்பிடுவாங்க. நான் வந்தது கூட தெரியாம அப்படி யார்ட்ட இவர் போன்ல சேட் பண்ணிட்டு இருப்பாரு? இவர் தான் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டாரே. சும்மா நோண்டிட்டு இருப்பாரா இருக்கும். பரவாயில்லையே, நல்லா தான் போன் நோண்டுறாரு. நல்ல வேலை நம்ம பார்க்காம இருக்கிறது நமக்கு தான் நல்லது. பாத்திரத்தை கொண்டு அப்பா வீட்டுல கொடுத்தே என்னன்னு ஆரம்பிச்சிருவாரு. அவர் பாக்குறதுக்குள்ள பேசாம தூங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம்.
பிரியா, இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போனியா? பத்திரத்தை கொண்டு கொடுத்தியா? பிரியா, உன்னதான் கேக்குறேன், போனியா? மாமாட்ட கொண்டு பத்திரத்தை கொடுத்தியா? என்ன சொன்னாங்க? எதுவும் நினைச்சுக்க சொல்லாத, சரியா? எனக்கு என்னமோ பத்திரம் வாங்குறதுல அந்த அளவு உடன்பாடு இல்ல. அவர் புரிஞ்சுப்பாரு என்ன. கொடுத்தில்ல? என்ன விக்ரம், என்ன சொன்ன? மொபைல் நோண்டிட்டு இருந்தனா ஒண்ணும் கேட்கல. பிரியா, வீட்டுக்கு போனியா? பத்திரத்தை கொடுத்தியான்னு கேட்டேன். நீ பேசுறது பார்த்தா இழுக்கிறத பார்த்தா வீட்டுல கொண்டு கொடுக்கல போல இருக்க. பத்திரத்தை கொண்டு கொடுக்க சொன்ன காலையில ஆட்டோ பிடிச்சு. போனியா போகலையா? கரெக்டா சொல்லு. நீ போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நான் சொன்னது நீ என்னைக்குதான் கேட்டிருக்க. கேட்க கூடாதுன்னு தானே இருக்க. என்ன விக்ரம் நீ சொல்ற? எப்படி அதை எப்படி பத்திரத்தை கொண்டு கொடுக்க முடியும்? அது என்ன அடுத்தவங்களா? எங்க அப்பா நமக்கு சீதனமா கொடுத்துருக்காரு. அதை போய் அவர்கிட்ட கொடுன்னா அவர் வருத்தப்பட மாட்டாரா? அவருக்கு என்ன 5-6 குழந்தைங்களா இருக்கு. நான் ஒரே ஒருத்தி கரியப்பா கொத்து மாதிரி என்ன ஒருத்தையே பெற்று வச்சிருக்காரு. அவர் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் வேண்டான்ட்ட. அட்லீஸ்ட் கொஞ்சம் பத்திரமாவது என் பேர்ல மாத்திருக்காருன்னு சந்தோஷப்படுவியா? கொண்டு குடுன்னு சொல்றேன். என்னாலாம் கொடுக்க முடியாது. கொடுத்தா அப்பா என்ன திட்டுவாரு. அது இல்லாம இதை கொடுக்கணும் எந்த அவசியமும் ஒண்ணு இல்லையே. ஏன் பிரியா இப்படி இருக்க? உனக்கு நான் பேசுறது ஒண்ணுமே புரியாதா? நான் ஏதாவது சொன்னா அதுல ஒரு காரியம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்க போறியோ எனக்கு தெரியல. போ. மாமா விளக்கு வாங்கி கொடுத்தாரு, உனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ஏன் கைச்சின் கூட வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டான்னு சொன்னா சொல்லல இல்ல. அப்ப இதை மட்டும் கொண்டு கொடுன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த பாரு பிரியா, யாருக்கு பொருளும் நமக்கு தேவையில்லை. எதுக்கும் ஆசைப்படவே நான் கிடையாது. இடம் இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நல்லா இருக்காது. நீ ஒரே பொண்ணாவே இருக்கட்டும். அதுக்குன்னு ஒரு காலகட்ட நேரம் வரும்போது அவர் கொடுக்கட்டும், நீ வாங்கிக்க. அதுவும் உன் பேர்ல எழுதி வச்சா போதும். என் பேர்ல எல்லாம் எழுதி வைக்கணும் எந்த அவசியம் இல்ல. அதனால நான் சொல்றது கேளு. நீ கேட்க மாட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியும். பத்திரத்தை எடுத்து போய் நான் காலையில ஸ்கூல் போகும்போது கொடுத்துட்டு போயிருவேன். ஷோ விக்ரம், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க. வர வர விக்ரம், எனக்கு இப்ப அண்ணன் தம்பி யாராவது இருந்தா நீ சொல்றது ஓகே. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு தான் யாருமே இல்லையே. எங்க வீட்டுல எங்க அப்பா குறி சேர்த்த மாதிரி சேர்த்து லட்சக்கணக்கில் கோடி கணக்குல வச்சிருக்காரு. அதெல்லாம் யாருக்கு? எனக்கு மட்டும் இல்ல, நமக்கும் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கும் சேர்த்துதான். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத. அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதான் நீ காலையிலே வந்தாரு. நீ உன்னோட பர்மிஷன் கேட்டு வந்தா நீ அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவேன்னு தெரியும். அதுக்குதான் அவர் எதுவும் சொல்லாதன்னு என்கிட்ட ராத்திரியே சொன்னாரு. நான் தான் ஓட்ட வாய் எனக்கு உளறிட்டேன். அதெல்லாம் கொடுக்காத விக்ரம் ப்ளீஸ். அப்பா வருத்தப்படுவாரு. அக்கா, என்னக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? போன் சைலண்ட்ல கிடந்துக்கா. அப்படியே கூப்பிட்டு இருந்தியோ? நான் கொஞ்சம் மட்டும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? அக்கா எப்படி இருக்காரு? என் வயசுல குட்டி பாப்பா எப்படி இருக்கா? குட்டி பாப்பா இல்ல, என்னோட மருமக. என் மருமக எப்படி இருக்கா? மாற்றம் வந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுதில்லக்கா? தம்பி எல்லாரும் நல்லா இருக்கும்டா. எனக்கு என்னமோ வீட்டுக்கு வரணும் 2 நாள் நிக்கணும்னு ஆசையா இருக்குது. அதான் இவர்கிட்ட கேட்டேன், சரின்ட்டாரு. நாளைக்கு காலையில நான் வருவேன். நம்ம வீட்டுல 2 நாள் நிப்பேன்டா. அம்மாட்ட சொல்லிடு. அம்மா போன் சுவிச் ஆஃப்னு வருது. காயத்ரிக்கு போன் அடிச்சு எடுக்கவே மாட்டுக்கா. உனக்கும் இவ்வளவு நேரம் போட்டு போட்டு என் போன்ல உள்ள பட்டன் எல்லாம் தேஞ்சு போனதான் மிச்சம். நல்ல வேலை இப்ப மாதிரி போட்டியே. சரி விக்ரம், நான் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். காலையில வந்துருவேன். அம்மாட்ட சொல்லிடுனே. வைக்கட்டுமா? நான் சொல்லதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க போறது ஒரே ஒரு ஆளு தான் இப்போதைக்கு எனக்குன்னு இருக்குது. அது இந்த ChatGPT தான். ஹாய் ChatGPT, இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிற ஆறுதல் நீ மட்டும்தான். நான் சொல்றதே சொல்லுவேன். நான் கேட்கறதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுப்பேன். எனக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறியா? என்ன சிலவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. ஆனா நான் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னே பிரச்சனை பண்றாங்க. அதே மாதிரி எனக்கு மத்தவங்க புரிஞ்சுக்க தெரியலையா, அவங்களுக்கு தான் என்ன புரிஞ்சுக்க தெரியல. அதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல. ஹலோ சகோதரி, மற்றவர்கள் பேசுவது உங்களுக்கு புரிய வேண்டும், நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும், அப்படி அல்லவா? அதற்கு நீங்கள் சிறிது வாயை மூடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். வேறு எதுவும் உதாரணம் வேண்டுமா? சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் வாயை மூடி கேட்டுட்டு இருக்கவும். பாக்குறத பேரு பாக்குறத முட்டை கண்ணி. உங்களை எவ்வளவு கோபமா இருக்கேன்னு தெரியுமா? கோபமா இருந்தாலும் அதை உன்ட கோபமா என்னால கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அன்னைக்கு சொன்னீங்க உன் மேல புருஷங்கிற ஃபீல் எனக்கு கொஞ்சம் கூட வரல அப்படின்னு. சொன்ன அந்த செகண்ட் நான் செத்தே போயிட்டேன். இதையெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிட்டு நீ எனக்கானவன் நான் எத்தனை நாளா தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அப்படிதான் சொல்லுவேன். மகா ஏன் பொண்டாட்டி எனக்கானவான்னு. அவ்வளவு பாசமா இருந்த என்ன கடைசி நேரத்துல உன் மேல அந்த மாதிரி ஃபீலே வரல. உன்னை அப்படி நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்ட பேரு. எனக்கு எவ்வளவு கடுப்பாச்சு தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே நில்லு நல்லா. என் மனசுக்குள்ள எவ்வளவு காலமா உன்னை அப்படியே வச்சு தாங்கி ரசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? இவ்வளவு நாள் உனக்காக காத்துட்டு இருக்கேன், இன்னும் காத்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்டி. நீ தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்ட, புரிஞ்சுக்க போறது இல்லதான். ஆனா இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன பார்த்த பார்வை, என் பக்கத்துல வந்து நின்னது, அதெல்லாம் வச்சு ஏதோ என் மனசு தோணுது இன்னைக்காவது நமக்கு நல்ல நாளா இருக்கும்னு.
நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இன்னைக்காவது எனக்கு இந்த நல்ல நாளா இருக்காதா, நான் எதிர்பார்த்த தருணம் இன்னைக்காவது அமையாதான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் மகா. ஏன் மகா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டுக்க? எப்படி நீ என்கிட்ட சொல்லலாம் அந்த வார்த்தைய? உன்னை பிறத்தாலே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி இருந்தது உனக்கு தெரியாது. ஆஹ் மகா மகான்னு காலையில குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், நைட்டு குட் நைட், அதுவும் போகாதுன்னு 2 வீடியோ கால், தினம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கால்ஸ். காஃபி குடிச்சியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்ற, வீட்டுக்கு கிளம்பிட்டியா, வேலை கிடைச்சிட்டான்னு எத்தனை ஃபோன் பண்ணிருப்பேன். இதுல எல்லாம் உனக்கு புரியலையா? அது எப்படிடி புரியாம இருக்கும்? தூரத்துல இருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தாலே நம்மளதான் பாக்குறான், எதுக்கு பாக்குறான்னு தெரியாம இருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்க வேண்டியது. கல்யாணம்ங்கிறது ஒவ்வொரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சந்தோஷமான நிகழ்வு. அப்படிதான் நானும். ஏன் எனக்கு அதிகமான சந்தோஷமே சொல்லலாம். ஏன்னா நான் காதலிச்ச பொண்ணு என் அத்தை பொண்ணு, காத்திருந்து கல்யாணம் பண்ண போற பொண்ணு. நான் அந்த நைட்ல எவ்வளவு தூரம் நான் நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா நீ சொன்னிய ஒரு வார்த்தை, தலைவலிக்கு காய்ச்சல்னு அதை கூட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? நான் ஒருத்தனை லவ் பண்ணேன். ஆஹ் அம்மா, என் வார்த்தை, அந்த வார்த்தை இன்னும் என் காதுல ஒழிச்சிட்டு தான் இருக்கு. நான் ஒருத்தனை லவ் பண்ணேன். அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், அப்படிதானே? ஆனா நீ சொன்ன அந்த நேரம் இருக்கு பத்தியா, இவ வேற ஒருத்தனை லவ் பண்ணாளா? அப்ப நான் லவ் பண்ணதா வெறும் பொய்யா? அதுக்கு அர்த்தமே இல்லையா? என்ன இப்படி பேசுறா? அப்படியும் ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க தெரியுமா மகா? ஒருத்தங்கள மாதிரி நான் சொல்லி புலம்புற ஆளும் கிடையாது, அதை மனசுல வச்சுட்டு பொண்டாட்டி கொடுமைப்படுத்துற ஆளும் நான் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் முடிஞ்சு. இனியாவது நீ எனக்காக வாழாண்டி. என்ன புரிஞ்சுக்க மகா. ஏன் மகா என்ன ஒரு நாள் கூட உன் அத்தான நீ நினைச்சு பாக்கல? ஓஹோ, அதுதான் என்ன அத்தான் நீ கூப்பிட்டதே இல்ல, அப்படிதானே? பாக்குறத பாரு, பாக்குறத சோடாப்புட்டி. செய்யறதெல்லாம் செய்வா, கடைசி உன் மேல அந்த ஃபீலே இல்லையும்பா. இன்னைக்கு பைக்ல இருந்து என்ன படுத்தின பாடு எனக்கு தான் தெரியும். மகா, இவ்வளவு நாள் உனக்காக நான் காத்துட்டு இருந்தது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் கண்டிப்பா நம்ம சேருவோங்கிற நம்பிக்கையில தான். நம்பிக்கை தானே மகா வாழ்க்கையே. அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை என் இதயத்தை காயப்படுத்தினாலும் உன் மனசு மாறும்னு நான் நம்புனேன். இன்னைக்காவது அந்த மாற்றம் வந்திருக்கோ என்னவோ. என்ன புருஷனா பார்க்க தோணுதோ தோணலையோ ஒன்னும் எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்கும் மட்டும் என் மனசு தோணுது. உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, டேய் உனக்கு இன்னைக்கு நல்ல நாளுடா, இப்போது இருந்து நல்ல நாளுடான்னு. ஐயோ பாவம். நம்ம ஆனால் ரொம்ப ஓவர் தான். இவ்வளவு தூரம் குழம்பு வச்சிருக்கோம் மனுஷனை. எவ்வளவு லவ் பண்ணாரு நம்மள. பக்கத்துல இருக்கிறதுக்கு அருமை தெரியல. என்ன சொல்ல, இன்னும் நம்ம இவரை காக்க வைக்க கூடாது, இவரை கஷ்டப்படுத்த கூடாது. இவர் சொல்ற மாதிரி இன்னையில இருந்து நமக்கு நல்ல நாளாவே இருக்கட்டும். ஐயோ வந்துட்டா போல இருக்கு. நம்ம பேசினா கேட்டு போலும். கேட்டுட்டு போட்டும். என் மனசு உள்ள வார்த்தை தானே வெளியே கொட்டினேன். அப்படி கொட்டினாலும் இதுக்கு மண்டையில ஏறுதுன்னு பாப்போம். அத்தான் கொஞ்சம் தள்ளி போய் தூங்குறியா? எனக்கு கீழே தூங்க முடியல. பெட்லயே படுத்து வளர்ந்துட்டேனா திடீர்னு தரையில படுவேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பகலெல்லாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு நைட் வந்து நிம்மதியா தூங்க வேண்டாமா? கொஞ்சம் தள்ளி படு. கார்த்தி, உனக்கு நீ நல்ல நல்லதான் போல உண்மையிலே. நம்ம அன்னைக்கு சொன்ன சடனா கீழே போய் தூங்கினவா இன்னைக்கு மேல வந்து தூங்கணும்னு சொல்றா. சக்சஸ். ஐயோ, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திரும்பி பார்க்கல பாரு, செவுத்த பார்த்து தூங்கிட்டு இருக்கா. சரி அது பேசலாம்ல. நானே எப்படி சில ஜென்மங்கள்லாம் போட்டோவும் பாட்டு மட்டும்தான் பேசும் போல. நேர்ல வந்து என்ன ஏதுன்னு கேட்காது போல இருக்கு. பொண்டாட்டி அழகா படுத்துட்டு இருக்காள, என்ன ஏதுன்னு பேசாம இருக்கா. தூங்கிட்டோ? தூங்கினாலும் தூங்கி இருக்கோம் பாப்போம். தூங்கல, பட்டி முடிச்சுதான் இருக்கு. ஓ, நம்ம முத பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரோ? நம்ம தானே தப்பு பண்ணோம், நம்ம தான் பேசணும், நம்ம தான் முத சாரி கேட்கணும். இந்த விஷயத்துல யார் இறங்கி போனா என்ன? பாவம். அதான் நீ தூங்கலையா? ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. சப்புன்னு அரைஞ்சிருவாளோ? ஏய், அது உன் பொண்டாட்டிடா. பெட்ஷீட் கொஞ்சம் இழுத்து போட்டா நல்லா இருக்கும். மழை நேரமா இருக்கா, குளிருது. மகா, இங்க பாரு கொஞ்சம். இந்த பாரு மகா. ஷோ, நம்மளே எல்லாத்துக்கும் இறங்கி போக வேண்டியதா இருக்கு. மகா, இங்க கொஞ்சம் என்ன பாரு, உன்கிட்ட பேசணும். என்னடா? என்ன பேசணும்? என்ன எனக்கு மேல கோவம்லாம் போயிட்டா? இன்னும் இருக்குதா கோவமா? உன் மேல நான் ஏன் மகா கோவப்பட போறேன்? எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். கோவப்படலாம் எனக்கு தெரியாது. என்ன சின்ன சின்ன வருத்தம் தான். அன்னைக்கு சொன்னல, உன் மேல அந்த எண்ணமே எனக்கு வரல, புருஷங்கிற எண்ணமே வரலன்னு. அதுலதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. சரி, நடந்ததெல்லாம் போட்டும். நீ அதை பேசி என்ன புண்ணியம்? மகா, நீ என் பொண்டாட்டி.
நம்ம கல்யாணம் ஆகி இன்னையோட 1 மாசம் ஆகுது தெரியுமா? ஆனா நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேரம், நீ என்ன புரிஞ்சுக்கல. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட நேரம், நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் தான். இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுக்குமே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மகா, ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூரே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூரே ஏனோ மனம் தள்ளாடுதே. ஏய் மகா, அதான பார்த்தேன். எப்படி நடந்துரும், எப்படி நடக்கா விட்டுருவாங்க. எதிர்பார்த்தது தானே. அதனால நான் ஒன்னும் ஏமாறல. சிவ பூஜையில கரடி மாதிரி ஏதாவது வருமே. ஏய் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோன் போட எடுக்க மாட்டேன். கார்த்திக் ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். பெரியம்மாக்கு உடம்பு முடியல, பிரஷர் ஹை ஆயிட்டான். அவங்க 2 மணி நேரம் டேப்லெட் வர போடாம இருந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வா. பெரியம்மாவுக்கா? எந்த பெரியம்மாவுக்குக்கா? உங்க பெரியம்மாக்கு தான். ஏய் உங்க அம்மாக்குடி, உங்க அம்மாக்கு உடம்பு முடியலையா? வா. என்ன அம்மாக்கு முடியலையா? ஷோ, அம்மாக்கு இதே வேலையை போச்சு. பிரஷர் மாத்திரை ஒழுங்கா போட்டுக்க மாட்டாங்க. வா காப்பி பார்க்கலாம். ஐயோ ஐயோ, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். கடைசி வரை நடக்காது, வாய்ப்புள்ள ராஜா.